ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை கூடி செபிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறோம். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். ஒருவேளை பைபிள் வச்சுக்கிறவங்க, பக்கத்துல கைகளில் பைபிள் வச்சுக்கிறவங்க, நான் சொல்ற வசனங்களை தயவு செய்து வாசித்து காட்டுங்க, சத்தமா வாசிங்க. மீண்டும் மியூட் பண்ணிக்கோங்க, அன்மியூட் பண்ணி வாசிங்க, மீண்டும் மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்லும் பொழுது மியூட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? பைபிள் சொல்ற வசனங்களே கையில் எடுத்து வச்சுக்கோங்க, பைபிள் வச்சுக்கோங்க. நான் சொல்ற வசனங்களை வாசித்து காட்டுங்க, அது அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் வசனம் 24 வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் வசனம் 24 வாசிங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 49:24 பைபிள் இருக்குதா? சரி, நானே வாசிக்கிறேன். பராக்கிரமன் கையில் இருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ, அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ என்று கர்த்தருடைய ஆவியானவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா சொல்லியிருக்கிறார். பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ, அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? ஒரு கேள்வியோடு இந்த வார்த்தை வசனம் வருகிறது. பராக்கிரமன் அப்படின்னு சொல்லும் பொழுது வேதத்துல 2 விதமான, அதாவது தேவந்த பராக்கிரமசாலி, யுத்த வீரன் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இதை சத்ருவுக்கு ஒப்பிட்டு, இதோ வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது என்று சொல்லப்படுகிறது. பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருள் என்று சொல்லப்படும். அப்ப என்ன அர்த்தம்? லூக்கா எழுதின சுவிசேஷத்துல, மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல ஆண்டவர் ஆயுதம் தரித்த பலவான் என்று சொல்லி பிசாசை குறித்து சொல்றார். ஆயுதம் தரித்த பலவான் என்று சொல்ற. அப்போ ஒரு வல்லமையான மனுஷன் கையில, ஒரு பலவந்தன் கையில ஒரு கொள்ளை பொருள் இருக்குதான். அந்த பொருள் பேரே எப்படி பொருள்லாம்? கொள்ளை பொருள். அது நீதியா சம்பாதிக்கப்பட்டதல்ல, அது உண்மையான பொருள் அல்ல, அது நற்பொருள் அல்ல. அது என்ன பொருளாம்? கொள்ளை பொருள். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வரான்னு சொல்லி வேதத்துல வாசிக்க. அப்போ இந்த கொள்ளை பொருள் என்ன அப்படின்னா, இது ஒரு பராக்கிரமன். பராக்கிரமன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வல்ல பிசாசானவன், அவன் கையில சில நல்ல பொருள், கொள்ளை பொருள்கள் இருக்கிறது. அந்த கொள்ளை பொருள் யார்கிட்ட இருந்தது? ஜனங்களுடையது. தேவன் கொடுத்த ஆசீர்வதிக்கப்பட்ட லீகலா இருக்க மற்றவங்க கையில இருந்ததை இல்லீகலா பிடிங்க என்ன பண்ணிருக்கிறான்? வச்சிருக்கிறான். பராக்கிரமன் கை என்று சொல்ல, அவன் கைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு பல பொருட்கள். இன்னைக்கு கூட தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கைய சில மனுஷ கையில, ஒன்னிலும் பலம் பெருத்தவர் கையில, பலவந்தரின் கை உன் மேல இருக்கும் என்றால், கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு உனக்கு வருகிறது. உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பேன். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கடனாகிய பலவான்கள், கடனாகிய பலவான்களின் சக்திகள், சக்திகள் உன்னை கட்டி வைத்திருக்கலாம். சில பலவானாகிய சில சத்துருடைய வல்லமையினால் நீ பாதிக்கப்பட்டிருக்கலாம். பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் கையில இருக்கிற ஒரு போராட்டமான கருவியா அவன் கையில நீ மாட்டிக்கொண்டிருக்கலாம். அந்த கொள்ளை பொருள், அதாவது நியாயமா உனக்கு வர வேண்டிய நன்மைகள், அதை அவன் பிடுங்கி வச்சிருக்கலாம். உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் பலவான் கையில சிக்கி இருக்கலாம். உனக்கு வர வேண்டிய நன்மைகள் இன்னொரு ஆள் கையில மாட்டிக்கிட்டு இருக்கலாம். ஒருவேளை நீ வேதனைப்பட்டு கலங்கி, ஆண்டவரே எனக்கு வர வேண்டிய எல்லாம் இன்னொரு ஆள் கையில இருக்குது, எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதமான காரியங்கள் ஒரு பலவான் கையில் இருக்கிறதே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். வேதத்துல அதே பகுதியில இன்னொரு வாசி அதே பகுதியில பார்க்கும்போது, நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ அப்படின்னா என்ன அர்த்தம்? காரணமே, அதாவது there is a reason, ஒரு காரணத்தோடு அடிமைப்பட்டு. இன்னைக்கு பலவான் கையில மாட்டிக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. பலவான் கையில் எப்படி மாட்டிக்கிட்டான்? வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். ஒரு வீடு பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கு, அட்ராக்ட் பண்ற மாதிரி வீடா இருந்தா, வெறுமையான வீடா இருந்தா,
அந்த வீட்டுக்குள்ள பலவான் வந்துடுறான். உன் இருதயம் பலம் வெறுமையா இருக்கும் என்றால், உங்கள் இருதயம் தேவ பிரசனம் இல்லாமல் பாலடைஞ்சு இடர்ந்தது போல இருக்கும் என்றால், அந்த இடத்துல பலவான்கள் வந்து உட்கார்வதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. பலவான் உள்ளே வந்து அந்த வீடு வெறுமையா ஜோடிக்கப்பட்டிருக்கிறதை கண்டு போய் தண்ணியிலும் பொல்லாதவர்களை 7 மடங்கு தண்ணியிலும் பொல்லாத ஆவியில கொண்டு வந்து என்ன பண்ணுமா, அங்க உள்ள உட்காருமா. அப்ப இயேசுவானவர் சொன்னார், அந்த மனுஷனுடைய வாழ்க்கை முன் நிலைமை காட்டிலும் பின் நிலைமை அதிக கேடா இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பராக்கிரமன் கையிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்க போகுது. உன்னை கொள்ளையாடின கையிலிருந்து நான் விடுதலையாக்க போகுது. உன்னை கொள்ளையடிக்கணும்னு நினைச்சுக்கிற கையிலிருந்து உன்னை விடுதலையாக்க போகிறேன். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த இரவு வேளையில ஆண்டவர் சொல்றாரு, நீ பராக்கிரமன் கையில் இருக்கலாம், அல்லது ஒரு சிறையிருப்புல இருக்கலாம். ஒரு சிறையிருப்பு தேசத்திலிருந்து கர்த்தர் உன்னை நிச்சயமா விடுதலையாக்க போகிறார். வேதத்துல வாசிக்கிறோம், 2 விதமான சிறையிருப்புகளை பார்க்கிறோம். ஒன்னு எகிப்தியரின் சிறையிருப்பு, 2வது பாபிலோன் சிறையிருப்பு. இதுதான் மெயினா அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களை, யூத ஜனங்களை மாட்டிக்கிட்டு இருக்கிற பெரிய சிறையிருப்பு நாட்கள். இடையில அசிரிய சிறையிருப்பு வரும், ஆனா அந்த அளவுக்கு இருக்காது. ஆனா ரொம்ப லாங் பீரியடா அப்பப்ப தேவன் நியாயாதிபதிகள் படிக்கும்போது சில அமலேக்க கையிலையும், சிலர் அம்மோனியர் கையிலையும், சில பெலிஸ்தர் கையிலையும் இஸ்ரேல் ஜனங்களை ஒப்பு கொடுத்ததை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். எப்பப்பெல்லாம் லைன் மாறுதோ, கர்த்தரை விட்டு விலகும் பொழுது, இருதயத்திலேயோ ஆத்மாவிலேயும் விலகும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதான், சிறையிருப்புக்குள்ள போயிருக்கு. சரி, நல்லா கவனிங்க. 2 விதமான மகா பெரிய சிறையிருப்பு, அதை குறித்து நான் தியானிப்போம். ஆண்டவர் சொல்றாருல்ல, பலவந்தரின் கைக்கு, சில கையிலிருந்து உன்னை நான் விடுதலை ஆக்குவேன். இங்க வாசிக்கிறோம், எகிப்தியரின் சிறையிருப்பு. முதல்ல இஸ்ரேல் ஜனங்கள் முதல்ல ரொம்ப நாளா அடிமைப்பட்டிருக்கிறது எங்க தெரியுமா? இந்த எகிப்துல 430 வருஷம் அடிமைத்தான். ரொம்ப 400 வருஷம் யோசிச்சு பாருங்க. பஞ்சம் முளைக்க போனவங்க தான் இந்த ஜனத்தினால அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட உண்மைதான். ஆனா நாட்கள் ஆக ஆக அவர்கள் சிறையிருப்புகள் போய்விட்டார்கள். வேதத்துல வாசிக்கிற யாத்திராமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்லுவார். 3:7 வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்தை நீக்கி கானானியரும், ஏத்தியரும், எமோரியரும், பெரிசியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்று சொல்லி தேவன் பேசுகிறார். என்ன நிலைமையில இந்த வசனத்தை சொல்றாருன்னா, ரொம்ப வருஷமா அடிமைப்பட்டிருக்கிறான். ஏன் இங்க வந்தோடனே அவனுக்கே தெரில. அநேகருடைய கேள்வி, ஏன்டா இந்த குடும்பத்துல பிறந்தோம், ஏன்டா இந்த குடும்பத்துல வாக்கப்பட்டு போனோம், அதாவது கல்யாணம் ஆகி போனோம், ஏன்டா இந்த வேலைக்கு வந்தோம், ஏன் நம்ம குடும்பம் இப்படி இருக்கிறது, ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது, ஏன்னு சொல்லி ஒரு விதமான சிறையிருப்புல இருக்கும்போது நீ கேட்கிற கேள்வி இது. இஸ்ரேல் ஜனங்கள் யோசிச்சிருக்கலாம், ஏன் இப்படி நான் என் வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, ஏன் இந்த மனுஷ கையில நான் அடிமையா இருக்கிறேன், ஏன் இந்த பொல்லாத மனுஷ கையில் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், ஏன் டெய்லி ஆலோட்டிகள் வந்து என்னை நெருக்கிறார்கள், தினமும் கடன்காரங்களை போராட்டம் பண்ணுகிறார்கள், நான் ஏன் இந்த குடும்பம், ஏன் எகிப்துல பிறந்தேன், எப்படி நான் இந்த எகிப்துக்குள்ள வந்தேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அநேகருடைய மன போராட்டம் அப்படி இருக்கலாம். ஏன்டா இந்த குடும்பத்துக்குள்ள வந்தேன், ஏன் இந்த பெரிய வீட்டுக்குள்ள சம்பந்தம் பண்ணி வந்தேன், ஏன் இந்த ஊருக்கு வந்தேன். நீங்கள் நானும் கேட்க, ஏன் என் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எகிப்தியர் கையில மாட்டிக்கிட்ட இஸ்ரேல் ஜனங்க புலம்புனது போல அன்னைக்கு நீங்கள் நானும் புலம்புவோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனமா அவங்களை பார்த்து சொல்றாரு. அப்படி யாராவது புலம்புனீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை விடுவிக்கும்படி உன்னை விடுவிக்கும்படி நான் உன் மத்தியில இறங்கி இருக்கிறேன் கர்த்தர் சொல்றார். உன்னை விடுவிக்கும்படி உன் கையை பிடிச்சு அதுல இருந்து தூக்கி வெளியே கொண்டு வரும்படி, உன்னை மேற்கொள்ளுகிற, உன்னை வேதனைப்படுத்துகிற, உன்னை பாழாக்குற அந்த பொல்லாத மனுஷ கைக்கும், அந்த அதிகாரத்திலிருந்தும், அந்த சிங்காசனத்திலிருந்தும், அந்த எகிப்திய சிங்காசனத்தின் அடிமைத்தனத்திலிருந்தும்
உன்னை நீங்களாக்கி ரட்சிக்க போறேன். உனக்கு நல்ல சூழ்நிலைக்குள்ள உன்னை கொண்டு போறேன். நலமும் விசாலமான தேசத்துக்குள்ள கொண்டு போறேன். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல உன்னை கொண்டு போய் சேர்க்க போகிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உன்னோட பேசுகிறேன். அல்லேலூயா. ஆகவே ஏன் என்று சொல்லி கேட்காத, ஏன்டா அந்த பூமியில இருக்கிறோம்னு சொல்லி நினைக்காத, ஏன்டா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றோம் நினைக்காத, யார் செய்த பாவம் நான் இந்த பூமியில இப்படிப்பட்ட வீட்டுல பிறந்திருக்கேன்னு யோசிக்காத. நீ எகிப்துல பிறந்திருக்கிற, அது இயற்கையாவே வந்தது. இயற்கையாவே ஒரு பிரச்சனைக்குள்ளே தான் வெளியே வந்த நீனு. இயற்கையாவே ஏன் என் கைக்கு காலுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை, என் உடம்புல இப்படிப்பட்ட பிரச்சனைன்னு கேட்காத. அது எகிப்தின் அடிமைத்தனம். அந்த சிறையிருப்புல இருந்து உன்னை மீட்டெடுக்க ஒருத்தவர் இருக்கிறார். அல்லேலூயா. உன் தேவாதி தேவன் ஒருவர் இருக்கிறார். உன்னை தாயின் கற்பத்திலிருந்து பார்க்கிறவரும் உன்னை விசாரிக்கிற தேவனுமாக, உனக்காக தம் ஜீவனை கொடுத்தவரும் உனக்காக நிற்கிறவரும், மந்து ரோக்கடரபா, உனக்காக உன்னை பேர் சொல்லி அழைத்தவரும், லிபா ஹந்த ரோக்கடரபா, அல்லேலூயா, தாயின் கருவில் உன்னை தெரிந்து கொண்டவரும், அல்லேலூயா, உன்னை விடுவிக்கும்படி இறங்கி இருக்கிறமாய் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இரவிலே பயப்படாத சகோதரி, சகோதரனே, பயப்படாத. உன்னை விடுவிக்கிற கரங்கள் இருக்கிறது. உன்னை ரட்சிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இந்த இரவு வேலை நீ கலங்கி கொண்டு ஏன்டா என் வாழ்க்கை நரகமா இருக்குதுன்னு சொல்லாத. நீ எகிப்துல இருக்கிற, நீ அடிமைத்தனத்துல இருக்கிற. பார்வன் கை உன் மேல இருக்குது. கர்த்தர் சும்மா விடமாட்ட. உன்னை வேதனைப்படுத்துகிற அந்த ஜனத்தை, அந்த பிசாசை, அந்த அந்தகார சக்திகளை, உன்னை விடுவிக்க முடியாதபடி உன்னை கட்டுக்குள் வைத்துக்க அந்த போராட்டமான கிரியைகளை நொறுக்க போவர். ஷியாபாலா தூரகடபா, ஓ ரீகபா சப்போலா கட்டரபா, உன்னோடு இந்த நேரத்தில் போராடிக்கணும் சத்துருவை நொறுக்கிற தேவன். ஓடு, லோஸ், வெளியேறு, வெளியேறு. உன்னோட போராடி கொண்டு ஒரு சத்துருவின் வல்லமை உன்னை விட்டு வெளியே போகுது. சிஸ்டர் சரசு, அல்லேலூயா, உங்க மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொடுக்கதை நான் பார்க்கிறேன். இப்பொழுது இந்த வல்லமையை நீ பெற்றுக்கொள். உன் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்குது. சகடா துரகட ரேகடரா ஷாப்பலா கட்டரா மந்த ரோகடடா, உங்க மேல இருக்க அந்த வல்லமைகள் வெளியே வருது. உங்களை அழுத்தி கொண்டிருக்கிற அந்த காரியங்கள் வெளியே போகுவதை ஆவியான காட்டுகிறேன். ஒருவேளை இந்த சூழ்நிலை ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட நிலைமை, என்னைக்கு என் பிரச்சனை மாறும்? 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 430 வருஷமாய் போராட்டமான காரியம். எத்தனையோ வருஷ காலமாய் போராட்டம். அவர்கள் உச்சகட்டம் போகும்போது கர்த்தர் இறங்கினார். அல்லேலூயா. ஒருவேளை நீ கண்ணீரோடு இதுக்கு மேல என்ன தாங்காதுன்னு சொல்லும் போதே கர்த்தர் இறங்கிடுவார். அல்லேலூயா. உன்னை விடுவிக்கும்படி நான் இறங்கினேன். உன்னை அந்த இடத்துல இருந்து தூக்கி விட உன் வேதனை அறிந்திருக்கிறேன். நீ கூப்பிடுறது என்கிட்ட வந்துட்டு தான் இருக்குது. உன்னுடைய புலம்பல்கள் என்கிட்ட வந்துட்டு தான் இருக்குது. உன்னுடைய கண்ணீர் என்கிட்ட வந்துட்டு தான் இருக்குது. நீ நினைக்காத, யாரும் பார்க்கலன்னு நினைக்காத, யார் உன்னை பார்க்கலன்னு நினைக்காத. ஷம்மா அந்த ரோக வேதனை அறிந்திருக்கிறேன். உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். ஆண்டவர் சார் பார்த்துட்டேன், விடுவிக்க இறங்கிட்டேன், பார்த்துட்டேன், உன் வேதனையை பார்த்துட்டேன். அப்போ என்ன நடக்குதுன்னா, இது இயற்கையா சிறையிருப்பு. நீங்க ஒண்ணு கேட்கலாம், நியாயமா? அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் ஏன் என்ன பாவம் செஞ்சாங்க, அவங்க இவ்வளவு பெரிய அடிமத்தனத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்கலாம். நல்லா கவனிங்க. பொதுவாகவே இஸ்ரேல் ஜனங்களை குறித்து அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் சொல்றாரு ஆண்டவர் இடத்துல. அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள்லாம், அவர்கள் முறுமுறுக்கிறவர்கள். அவர்களுடைய கையில அந்நிய விக்கிரக ஆராதனை இருந்தது. அவர்கள் இன்னும் சுத்திகரிக்கப்படலை, இன்னும் பரிசுத்தம் ஆகல, மனம் திரும்பல, கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழணும் ஒப்பு கொடுக்கப்படலை. ஆனா ஜஸ்ட் பிரச்சனையில கூப்பிடுறாங்க, தேவ ஜனன்றதா இருக்கிறாங்க. அவங்க மந்திரவாதி கையில மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆகவே நீதியாய் சிறையிருப்புக்குள்ள இருக்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு சிறையிருப்பு சும்மா வராது. நிச்சயமா எழுதி வச்சுக்கோங்க, சிறையிருப்பு சும்மா வராது. நீதிமானாய் கர்த்தருக்குள் பரிசுத்தமா வாழுகிறவங்களை சத்து தொடவே முடியாது. அப்ப ஏன் பாஸ்டர் என் வாழ்க்கையில போராட்டம், ஏன் என் வாழ்க்கையில ஒரு அந்தகாரம், ஏன் என் வாழ்க்கையில போய் ஒரு போராட்டம்? கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. நம்முடைய இருதயத்தை சுத்தமாக்க வேண்டிய நாட்கள் வந்துவிட்டது. நம்முடைய எண்ணங்களை பரிசுத்தமாக்க வேண்டிய நாட்கள் வந்துவிட்டது. நம்முடைய கிரியைகளை மாற்ற வேண்டியது
நம்ம கர்த்தரை தேடாமல் போனோம். 2 வாசிக்கிறோம், நியாயமானபடி கர்த்தரை தேடாமல் போனோம், ஆகவே நம்மள அடி விழ பண்ணினார் என்று சொல்லப்படும். சில அடி விழுது விசுவாசிகளுக்கு. உடனே நீங்க கேட்கலாம், கிருபை காலத்துல இருக்கிறோமே, கிறிஸ்து தான் நம்ம மேல வைத்துக்க தண்டனை, நம்ம மேல வைத்த தண்டனையை ஏத்துக்கிட்டாரு, அப்புறம் எப்படி பாஸ்டர் திரும்ப அவரை நம்மள அடிக்க முடியும், நம்மளை எப்படி அவரு கண்டிக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நல்லா கவனிங்க. நீங்க கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிறகு உங்க மேல உலகத்தான் மேல வைக்கிற அந்த ஆக்கினை தீர்ப்பு உங்க மேல வராது. உலக ரட்சிக்கப்படாத ஒரு ஆத்மா மேல ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது, தலையில தேவ கோபம் இருக்குது. ஆனா நீங்களோ கிறிஸ்துவ ரத்தத்தை கழுவப்பட்ட விசுவாசிகளோ தேவ பிள்ளையோ, உன் தலை மேல தேவ ஆசீர்வாதம் தங்கி இருக்கிறது. உன்மேல நியாயமாய் வந்த தேவ கோபம் திருப்பப்பட்டிருக்கிறது, தேவனுடைய இரக்கம் உன் மேல இருக்கிறது. அப்புறம் எப்படி கர்த்தர் தம்முடைய ஜனத்தை திருத்துவாராம்? தகப்பன் தன் பிள்ளையை பாவிக்கிறது போல, உங்க பெத்த பிள்ளைய நீங்க கண்டிக்கும் பொழுது ஒரு அதிகாரத்தோடு, ஒரு தரிசனத்தோடு, ஒரு அக்கறையோடு, ஒரு பாசத்தோடு நடத்துறது போல உங்க மேல கண்டிக்கிறதுக்கு கர்த்தருக்கு உரிமை இருக்கிறது. உங்க அப்பாவுக்கு உங்களை கண்டிக்கிறதுக்கு உரிமை இருக்கிறது. உங்களை கர்த்தர் கண்டிக்கணும், கர்த்தர் உங்களை சிட்சிக்க பண்ணணும். சிச்சை இல்லாம போயிட்டீங்கன்னா நீங்கள், ஆண்டவர் சொல்றாருல, வேசி பிள்ளைகளா இருப்பீர்களா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உன்னை பெத்து போடலைன்ட்டார் ஆண்டவர். இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்கும் பிதாவாகிய தேவன் அப்பாவா இருக்கிறார், தகப்பனா இருக்கிறார். அப்பா பிதாவே என்ன கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று தகப்பன் தான் பிள்ளையை சிச்சிக்கணும். ஆகவேதான் இன்னைக்கு நீங்கள் நானும் ஒருவேளை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருப்போம் என்றால் நாம் மீறுதல் இருக்கிறோம், நாம் அறியாமல் சிக்கி இருக்கிறோம். நம் பாவத்து நிமித்தம், நாம் கர்த்தரை தேடாத நிமித்தம், கர்த்தரை மறந்தது நிமித்தம் நமக்கு ஒரு சிறையிருப்பு வந்து விட்டது. யோசிச்சு பாருங்க, நம்முடைய ஹார்ட், நம்முடைய இருதயம் ரொம்ப பிஸியா இருக்கும்போது கர்த்தர் தேட முடியுதா? நேரம்லாம் போயிடும். பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, கர்த்தரை ஆராதிக்க நேரம் இல்லை, கர்த்தருடைய பிரசனத்தில் பலிபீட கட்ட நேரம் இல்லை. அப்படி போகும்போது நம்ம என்ன போயிடுறோம்? ஆட்டோமேட்டிக்கா ஒரு சிறையிருப்புக்குள்ள போயிடும். திடீர்னு வரும் பாருங்க பிரச்சனை. அப்போதான் நம்ம உணர்வோம், நம்ம மிஸ் பண்ணிட்டோம், ஏதோ ஒரு இடத்துல தவறிட்டோம், பிரச்சனை கூடுது, பிரச்சனை ரொம்ப மோசமா போகுதுன்னும் போது பலிபீடத்தை கட்ட தேடி வருவோம், கர்த்தரை நோக்கி கூப்பிட ஓடி வருவோம். எத்தனை பேர் அது உணர்ந்து இருக்கீங்க இல்லையா? திடீர்னு ஆட்டோமேட்டிக்கா நல்லா தானே போய்கிட்டு இருந்தோம், நல்லா தானே தேடிக்கிட்டு இருந்தோம், திடீர்னு எப்படி பிரச்சனை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய இருதயம் கர்த்தரை தேடுதான், மிஸ் பண்ணிட்டோமா லைனை? கர்த்தருடைய பிரசன்னத்தை மறந்துட்டோமா? பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லாமல் பிஸின்னு வேலையில போயிட்டோமா? யோசிப்பார். உபவாசிக்க நேரம் இல்லைன்னு சொல்றோமா? ஆண்டோடைய பிரசன்னம் அன்புல நிரப்பப்படாம போயிட்டோமா? நல்லா கவனிங்க. எகிப்துல இருக்கிற ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருக்கும்போது எப்படி மாம்சத்துக்குரியவர்களா இருந்தார். தங்கள் மாம்சம் மனசும் விரும்பினவளை செய்து என்று சொல்றோம், நம்முடைய இஷ்டம் போல வாழ்றவர்களா இருந்தார். இன்னைக்கு ரெண்டு வகையான மக்களை தான் வேதாகம் கலாத்தியர்லையும் சரி எபேசியர்லையும் சரி ஆவிக்குட்பட்டவர்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் சொல்லுது. ரெண்டா பிரிச்சாச்சு. ஆவிக்குட்பட்டவர்கள் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல, அவருடையவர் அல்லன்னு சொல்லப்படுது. அப்ப என்ன நடக்கிறது? மாம்சத்துக்குரியவர்கள் ஆவிக்குட்பட்ட. அப்போ எகிப்துல இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்க எப்படிப்பட்ட மாம்சத்துக்குரியவர்களா, கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழல. ஆனா பிரச்சனைகள் மத்திய கூப்பிட ஆரம்பித்தார்கள். அப்பதான் கர்த்தர் என்ன பண்ணாரா? அவர்கள் இறங்கினார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்த கர்த்தர் இந்த இரவு வேளையில உங்களை விடுவிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை ஏன் பிறந்தோம், எதற்காக வாழ்ந்தோம், அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் விடுவிப்பேன், உன்னை நிச்சயமா எகிப்திலிருந்து விடுதலையாக்குவேன், உன்னை பரிசுத்தப்படுத்துவேன், உனக்கு ஒரு பலி ஆராதிக்க வைப்பேன், அந்த பார்வோன் கையிலிருந்து நீ விடுதலை ஆவாய், உன்னை பின்னாடி நெருக்கிட்டு வர்ற பொல்லாத மனுஷ கையிலிருந்து உன்னை விடுதலை ஆக்குவேன், இன்று கண்ட எகிப்தியை நீ காணாது இருப்பாய். ஆண்டவர் தான் சொல்ற, உனக்கா நான் யுத்தம் பண்ணுவேன், அந்த எகிப்தியரை மகாவாதையா வாதிப்பேன், உன்னோடு போராடி கொண்டு சத்துருவை நான் வாதிப்பேன், உன்னை மேற்கொள்ளுகிற சக்திகளை அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுவேன். ஆமா, விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டோடைய கரம் உங்க மேல இறங்குது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரபல்லா கட்டர் அப்படியே நெஞ்சில கை வச்சு ஜெபம் பண்ண, கண்ண மூடி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை தொடுங்கப்பா,
இப்பொழுது நம்முடைய கரம் என்னை தொடட்டும். லபா தூரா காடா தூரா காடா. ஜெபி ஜெபி, ஒரு நிமிஷம். லபா பாபா பாபா ஷபா பாபா பாபா. ஆண்டவரே, இப்போ யார் யார் கண்ணீரோடு கூப்பிடுறாங்களோ, யார் யார் வேதனை நெஞ்சில கை வச்சு ஜெபம் பண்ணி விடுதலையாக்கும் ஷபாபா, அவர் கூப்பிடுறது சந்நிதியில் வந்திருக்குதுல்லப்பா. அவர் கூப்பிடுறது சத்தம் உங்க ஆண்டவரே இப்படி சமூகத்தில் வந்திருக்குல்ல. இறங்கி இன்னைக்கு ஒரு விடுதலை தான். இறங்குகிற தேவனால எல்லாம் ஆகும். ஷபலா கட்டூரா கட. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே எல்லாம் ஆகும் சொன்னவர் இந்த இரவு வேளையில கர்த்தர் விடுதலையாக்குறார். ஜெபிங் ஜெபிங் ஜெபிங். ஆண்டுடைய கரம் இறங்கி கொண்டிருக்கு. ஹல்லேலூயா. லேபா ரபா லபா ஷபா லபா துரகடா துரகடா மந்து ரோகடா துரகடா ஷபலபா துரகடா. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. Hallelujah. Jesus. 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 Hallelujah. Hallelujah. இயேசுவின் நாமத்தினால ஜெபிங் ஜெபிங். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் ஜெபிங்க. ஆண்டவரே, என்னை விடுதலையாக்கு, என்னை விடுதலையாக்கு, என்னை விடுதலையாக்கு. இந்த எகிப்தின் கையிலிருந்து, கொடூரமான எகிப்திய கையிலிருந்து, கொல்லாத மனுஷ கையிலிருந்து என்னை விடுதலையாக்குங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு? எகிப்தியர் கையிலிருந்து கர்த்தர் என்ன பண்ண இஸ்ரவேல் ஜனங்களே விடுதலையாக்கு. முதல்ல ஆண்டவர் உங்களை ரட்சிப்பதே உங்களை விடுதலையாக்கணும் தான். உங்களுடைய எல்லைகள்லாம் சுத்தமாக்கணும். நீ எவ்வளவு வேதனைப்பட்ட, எவ்வளவு கண்ணீரோடு இருந்த, இந்த இடத்த விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிற பாரு, நிச்சயமா அந்த இடத்துல இருந்து உன்னை வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இப்போது இருக்கிற இடம் எனக்கு பிடிக்கல. ஆண்டவரே, இப்போது இருக்கிற என் சூழ்நிலை பிடிக்கல. ஸ்ரீகடா தீரகடா சகோதரியா, அநேகர் கைகளை உயர்த்துறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா. உங்களை விடுதலை உங்க ஜெபத்தை கேட்கிறார் ஆண்டவர். ரீபா லாபா ஷபா லாபா தூரா கடா லிபா ரபா லபா ஷிமா ராகா டூரா காடா. அநேகர் அப்படிதான் ஜெபிக்கிறீங்க. என்ன ஜெபிக்கிறீங்க? ஆண்டவரே, இப்போது இருக்கிற என் சூழ்நிலை பிடிக்கல, இப்போது இருக்கிற இந்த இடம் பிடிக்கல ஆண்டவரே. என்னை விடுதலையாக்குங்க ஆண்டவரே. அதுக்கு தான் ஆண்டவர் இறங்கி இருக்கிறார். எதுக்கு இறங்கி இருக்கிறார்? உன்னை நான் விடுதலையாக்க இறங்கியிருக்கேன். உன் இடத்திலேயே இறங்கியிருக்கேன். உன்னுடைய சூழ்நிலையே நான் இறங்கி நிற்கிறேன். நீ நினைக்கிறியா யாரு இல்லைன்னு? நீ கூப்பிடுற இடத்துலயே நான் நிற்கிறேன். ஹல்லேலூயா. நீ இருக்கிற இடத்திலே உன்னை நிப்பாட்டுறேன். ஷபலபா தூரா கடடா. எஸ், ஒவ்வொருவரா கூப்பிடுறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா. ஓ ரபா லபா தூரா கடா தூரா கடா. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரா? நீதியா சிறையிருப்புக்குள்ள போயிட்டான். அவன் கர்த்தர் வணங்கா கழுத்துள்ள ஜனம்னு ஆண்டவர் சொல்றாரு. முறுமுறுக்கிற ஜனம். இன்னொன்னு எகிப்தியரை குறித்து, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வாசிக்கும் பொழுது, அவங்க இருதயத்துல எகிப்துக்கு போகணும்ன்ற உடம்பு ஃபுல்லா இருதயம் ஃபுல்லா எகிப்தா இருந்துச்சான். நினைவெல்லாம் எப்படா திரும்புவோம், எப்படா எகிப்துக்கு போவோம், எப்படா பழைய வாழ்க்கைக்கு போவோம், எப்படா பழைய விக்கிர ஆராதனைக்கு போவோம், விட்டு வந்த பாவங்களுக்கு போவோன்று அந்த மனசு சொல்றதுபடியே செய்யறாங்க. இன்னைக்கு எகிப்தின் சிறையிருப்பு எப்படி வருது? மனசும் மாமிசமும் விரும்பினவைகளை செய். உன் மனசு என்ன சொல்லும்? மனசும் மாமிசமும் ஆவிக்கு அகைன்ஸ்டா இருக்குது. ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் என்ன பண்ணுது? இச்சிக்கிறது அல்லது போராடுகிறது. மாம்சம் ஒன்று சொல்லும், ஆவி ஒன்று சொல்லும். ஆவி ஒன்று சொல்லும், மாம்சம் ஒன்று சொல்லும். ரெண்டு அகைன்ஸ்டா சொல்லும். மாம்சம் சொல்லும் பாவத்தை செய்யலான்னு சொல்லும், ஆவி சொல்லும் நோன்னு சொல்லும். இந்த போராட்டம் இருக்குதா? எத்தனை பேருக்கு இருக்குது? கைகளை உயர்த்தி சொல்லு, கை காட்டி சொல்லுங்க. மைண்டில் இருக்கும். முதல்ல சிந்தனையில தான் வரும். சிந்தனையில ஒரு போராட்டம். பிசாசு அந்த சிந்தனை தான் பிடிக்கும். சிந்தனையில கட்டுகள், அந்தகார கட்டுகள் எங்க விழுது? சிந்தனையில விழுகிறது, சிந்திக்கிறதுல விழுது. சிந்தனையிலாலே வீண் சிந்தனை வருகிறது, அல்லது சிந்தனையிலாலே வீணராகிறது. அப்போ மாம்சம் எகிப்து என்ன சொல்லுது? மாம்சத்தை வெளி வாழ்ன்னு சொல்லுது. ஆனா ஆவி என்ன சொல்லுகிறது? கானானுக்குள்ள போகவா என்று சொல்ல. எகிப்து அப்போ மாம்சம் ஆவிக்கு விரோதமாகும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமா என்ன பண்ணுது? ஒண்ணுக்கு ஒண்ணு போராடுகிறது. இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு கீழ்ப்படியாதபடிக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன பண்ணுது? யுத்தம் பண்ணுகிறது. இன்னைக்கும் அது இந்த போராட்டம் கண்டிப்பா எல்லாருக்குள்ள இருக்கும். ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன பண்ணுது? யுத்தம் பண்ணுகிற ஒரு கிரியைகள், போராட்டம் பண்ணுகிற கிரியைகள்.
இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் விடுதலை ஆக்குறேன். அல்லேலூயா. உன்னை நான் விடுதலை ஆக்குறேன். தேங்க்யூ லார்ட். உன்னை விடுதலை ஆக்குறேன். உன்னை எகிப்தின் கையிலிருந்து என்ன பண்றேன்? விடுதலை ஆக்குறேன். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து உன்னை என்ன பண்ணுவேன்? உன்னை கொண்டு போவேன். எகிப்தின் கையிலிருந்து உன்னை என்ன பண்ணுவேன்? விடுதலை ஆக்குவேன் கத்த. அப்ப என்ன நடக்குதா? மாம்சத்துக்குரியவர்களாகிய அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். அவர் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்தபடியால் எகிப்தில் இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை கழுவ ஆரம்பித்தார், அவர்களை சுத்திகரிக்க ஆரம்பித்தார், பஸ்கா ஆசரிப்பை கொடுத்தார், ஒரு பலி செலுத்தும் முறைமை ஏற்படுத்தினார், குமாரனை வெளிப்படுத்தினார் தேவன், ஆட்டுக்குட்டியை அறிமுகப்படுத்துகிறார். இந்த இரத்தத்தினாலே நீ பரிசுத்தமாவா, இந்த இரத்தத்தினாலே நீ விடுதலை ஆவா. ஆவியானவர் எப்போ நம்ம மத்தியில் அசைவாடுவார்னா, எங்க ரத்தம் இருக்கிறதோ, எங்க குமாரன் நமக்குள்ள ஆவியிலிருந்து கிரிய செய்ய ஆரம்பிக்கிறாரோ, அப்போவே நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியான பலம் அளவில்லாம ஊற்றப்படும். என்னைக்கு குமாரனை நீங்க மகிமைப்படுத்த ஆரம்பிச்சு, என்னைக்கு ஆவிக்கு இடம் கொடுக்குறீங்களோ, அப்பவே ஆவியானவருடைய பிரசனம் அளவற்ற விதமாய் ஆளுகை செய்யும். இன்னைக்கு ரெண்டு வாழ்க்கையை நீங்க நினைச்சா வாழ முடியும். ஒண்ணு மாம்சத்துக்குரியவிட வாழ முடியும். நம்ம நினைச்சதெல்லாம் வாழ்றது, நம்ம மாம்சம் சொல்றதெல்லாம் கீழ்ப்படுகிறது, மாம்சத்துக்குரிய அடிமைத்தனத்தின்படி வாழ்றது, மாம்ச கிரியைப்படி வாழ்றது, இதெல்லாம் மாம்சத்துக்குரிய, அதன்படி வாழ முடியும். இல்ல ஆவியின் கனிகளை வெளிப்படுத்தி ஆவிக்குரியவர்களை நம்ம வெளிப்படுத்தி என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். இதுக்கு ரெண்டும் நடுவுல ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணு மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள், இல்லைன்னா ஆவிக்கு உட்பட்டவர்கள். கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்கள் பேர் இல்ல. நீங்க கிறிஸ்துக்குள்ள இருப்பீர்கள் என்றால், ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் ஆவிக்குட்பட்டவர்கள், நீங்கள் கிறிஸ்துவுக்குட்பட்டவர்கள். அப்படி கிறிஸ்துவுக்குட்பட்டவர்களாக இருக்கும் பொழுது நம்ம மத்தியில தேவ பிரசனம் அளவற்ற விதமாய் வந்து நம்மளை விடுதலையாக்கி வழி நடத்துகிறது. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ண, எகிப்தின் சிறையிருப்பை குறித்து பேசுகிறார். இன்னொரு சிறையிருப்பு இருக்கு. அது என்ன சிறையிருப்பு அப்படின்னா, பாபிலோனின் சிறையிருப்பு. அதற்குரிய ஆண்டவர் சொல்றாரு, எரேமியா 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இவ்வாறாக வாசிக்கிறோம். எரேமியா 29 10ஆம் வசனம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எரேமியா 29 10. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வரப்பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேர் நினைத்திருக்க நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு எதுவான நினைவுகளே. நல்லா கவனிங்க. 70 வருஷம் பாபிலோன்ல சிறையிருப்பு. எப்படி இந்த சிறையிருப்பு வந்து இது யாருக்கு அப்படின்னா, கர்த்தர் முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்களை எங்க கொண்டு வரேன்னார்? எகிப்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஒரு தேசத்துக்கு என்ன பண்ணாரு? கொண்டு வந்தார் இல்லையா? யோசுவாவின் நாட்களில் அவங்க சுதந்திரித்தாங்க. நல்ல தேசம், ஆசீர்வாதமான தேசத்துல கர்த்தர் வச்ச நல்ல சூழ்நிலைகளை வச்சிருந்தார். கட்டாத பெரிய வீட்டில் கொண்டு போய் சேர்த்தார், வசதி வாய்ப்புகளை கொடுத்தார், பொருளாதாரத்தை உயர்த்தினார், தேசத்துல ராஜாக்களை போல நிற்கபடி செய்தார். வெக்கப்பட்டு அவமானப்பட்ட அந்த எகிப்தின் வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கி வனாந்திரத்தில் பிறந்த எந்த ஒரு சோர்ஸ் இல்லாம பிறந்தவர்களை சோர்ஸ் கொடுத்து ஆசீர்வதித்த தேவன் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. நிச்சயமா நல்ல நிலைமை கொண்டு வந்தார். ஆனால் கர்த்தருக்குள்ளாக அவர்கள் தங்களை என்ன பண்ணவில்லை? காத்து கொள்ளவில்லை. பிசாசுக்கு இடம் கொடுத்து அல்லது பின்மாற்ற வாழ்க்கைக்குள் பிரவேசித்து விட்டார். இழந்தது, கர்த்தர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தை என்ன பண்ணார்கள்? இழந்து போனார்கள். கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்து அவர் கொடுத்த தேசத்துல அவருக்கு பிரியமில்லாம வாழும் பொழுது அந்த பழைய என்ன சொல்ல பாவ வாழ்க்கைக்கு மாம்சத்தின்படி நடக்க ஆரம்பித்து விட்டார்கள். எங்கே? கர்த்தர் கொடுத்த நல்ல தேசத்துல. அப்போ கர்த்தர் என்ன பண்ணார்? அவர்களை எச்சரித்தார், பல தீர்க்கதரிசிகளை கொடுத்தார். தாவீதுக்கு அடுத்து 4ஆம் தரமிலிருந்தே எச்சரிக்கை ஆரம்பித்தார். பல நாட்கள் சொல்லித்தான் வந்தார், கேள்விப்படையில. கடைசியில எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு, ஏசாயா தீர்க்கதரிசி முன்னாடி சொன்னார், அடுத்து எரேமியா கொண்டு எரேமியா நாட்கள்ல அதை நிறைவேற்றினார். 70 வருஷம் சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டார். இன்னொரு பாபிலோன் ராஜா என்ன பண்ணான்?
இந்த இவர்கள் கர்த்தர் கொடுத்த தேசத்திலே அவர்கள் வந்து அவன் வந்து வெட்டி, வாலிபர்களை வெட்டி, வயதானவர்களை முறியடித்து, எருசலேம் தேவாலயத்தை தீக்கரையாக்கி போட்டு அநேக யூதர்களை சிறைப்பிடித்து கொண்டு போனான். கிட்டத்தட்ட எருசலேம் தேவாலயம் தீக்கரைக்கப்பட்டு சொந்த தேசத்திலே அந்த வேரோட பிடுங்கப்பட்டு அந்நிய தேசத்திலே நாட்டப்பட்டார். அந்நியர் கைக்கு முன்பதாக நிற்க ஆரம்பித்து விட்டார். இது எதை அடையாளப்படுத்த? பின்மாற்ற வாழ்க்கையை அடையாளப்படுத்த. ரட்சிக்கப்பட்டவர்களா சொல்றோம், கர்த்தருடைய பிள்ளைன்னு சொன்னோம், உண்மைதான். கர்த்தர் தம்முடைய ஆவியை வாலிப நாட்களே உங்களுக்கு ஊத்திட்டார், உண்மைதான். ஆனா இப்போ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றோம்னா, கர்த்தரை விட்டுட்டு நிர்விசாரமா பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டோம். கர்த்தரை அறியாமையே போயிட்டோம். கர்த்தரை விட்டு கர்த்தரை தேடாமையே போனனால, கர்த்தர் சொல்லி பார்த்தா, எச்சரித்து பார்த்தா, பல தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லிக்கிட்டே இருந்தார், வார்த்தைகளை சொன்ன மனம் திரும்ப மனம் திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தா கேட்காம போனோம். கடைசியில் எங்க போய் மாட்டிக்கிட்டோம்? பாபிலோன்ல போய் மாட்டிக்கிட்டோம். ஒரு பெரிய சிறையிருப்பு, 70 வருஷம் ஒரு பெரிய சிறையிருப்பு. அந்த பாபிலோன் ராஜா கையில் என்ன நுகத்தடி போடப்பட்டு, கழுத்துல கட்டுகள் விழுந்து, ஒரு நுகத்தடி விழுந்து, அடுத்த ஆளை சேவித்து அந்த தேசத்துக்குள்ள இருந்து இஸ்ரேல் சொந்த தேசத்துக்குள்ள வர முடியல. நிலத்தை விட்டுட்டாச்சு, வருமானத்தை விட்டாச்சு, சொத்து போயிடுச்சு, எல்லாம் போய் நடுத்தருவில் என்ன பண்ணிட்டோம்? இன்னொரு கையில மாட்டிக்கிட்டோம். இது என்ன சிறையிருப்பு? இது பின்மாற்றத்தினால் வருகிற சிறையிருப்பு. இந்த சிறையிருப்பு பேர் பாபிலோனின் சிறை. ஒருவேளை இப்படிப்பட்ட நிலைமையில யாராவது இருக்கிறீங்களா? ஆண்டவரே, நீங்க எனக்கு ஒரு காலத்தில் நல்லா வச்சிருந்தீங்க ஆண்டவரே, நல்லா என்னை விடுதலையாக்கி என்னை ஆசீர்வதிச்சு, நல்லா தோட்டம் துறவு கொடுத்து என்னை ஆசீர்வதிச்சு வச்சிருந்தீங்களா ஆண்டவரே, நல்ல பொருளாதாரத்தை பண வசதியில கொடுத்து ஆசீர்வதிச்சிங்களா ஆண்டவரே, வீடு இல்லாம வசதி வாய்ப்பு இல்லாம இருந்து எல்லாத்தையும் கொடுத்து என்னை ஆசீர்வதிச்சிங்க ஆண்டவரே, தோட்டம் துறவு இல்லாமல் வருமானம் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தேன், நல்ல கை நிறைய சம்பளம் கொடுத்தீங்களா ஆண்டவரே, நல்ல கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தீங்களா ஆண்டவரே, நல்ல தொழில் தொடர்ந்து கொடுத்தீங்களா ஆண்டவரே, நல்ல வசதி வாய்ப்புக்கு கொஞ்சம் பணம் பொருளை வச்சிங்களா ஆண்டவரே, பாலும் தேனும் ஓடிக்கிட்டு இருந்தது என் வீட்டுக்குள்ள, களங்கள் தானியத்தினால் நிரம்பி இருந்தது, திராட்சை ரசம் புரண்டு ஓடினது அப்பா, களஞ்சியங்களை இடித்து பெருசா கட்டி வச்சிருந்தோமே, நிறைய டெபாசிட் பண்ணி வச்சிருந்தோமே, நல்லா தானே வச்சிருந்தாரு ஆண்டவர். திடீர்னு கர்த்தருக்கு விரோதமாக கர்த்தரை விட்டு வாழ்கிற பிரிந்திருக்கிற வாழ்க்கை வாழும் பொழுது எவ்வளவு பெரிய நஷ்டம். திடீர்னு நம்மகிட்ட இருக்கு எல்லாமே இன்னொரு ஆள் பிடுங்கி எரிச்சு போட்டானே, எல்லாத்தையும் இடிச்சு போட்டானே, எல்லாம் வயல்வெளியை பிடுங்கிட்டானே, எங்களை அடிமைத்தனத்துக்கு கொண்டு போயிட்டானேன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிறாயா? அதனாலதான் ஆண்டவர் அந்த எரேமியால நம்ம படிச்சோம் பார்த்தீங்கன்னா, நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? அந்த நாட்கள்ல, எரேமியாவின் நாட்கள்ல யூத ஜனங்கள் சிறையிருப்புல போகும்பொழுது, அன்னைக்கு எரேமியா நாட்கள்ல பல தீர்க்கதரிசி இருந்தாங்களாம். அவங்களாம் சொன்னாங்களாம், பாபிலோன் சிறையிருப்புலாம் உடனே 1 வருஷத்துல முடிஞ்சிடும் அப்படிலாம் சொன்னாங்களாம். பாபிலோன் ராஜா இதை நம்ம இந்த யூத ஜனத்தை எருசலேமை வந்து முற்றியடிக்க மாட்டான், முற்றுகை போட மாட்டான், வந்தாலும் திரும்பி போயிடுவான்னு சொல்லி அப்பப்ப, அதாவது சாரமில்லாத சாந்தை வச்சு பூசிக்கிட்டே இருந்தாங்களாம். அந்த சாந்து நிக்கல. இன்னைக்கு அநேக ஜனங்கள் நீங்க உண்மையான சிறையிருப்புல இருக்கும் பொழுது அநேக தீர்க்க தரிசனங்களை வேலைக்கு பார்க்க மாட்டேது. அநேக விடுதலை ஊழியங்கள் உங்களுக்கு நடந்து உங்களுக்கு விடுதலை ஆக்க முடியல. காரணம் என்ன? நீங்கள் உண்மையான அந்த விடுதலை காலத்துக்குள்ள வரல. ஏன்னா ஆண்டவர் காலத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாரு. மனம் திரும்பணும் ஒன்று, ரெண்டாவது சில டைமுக்கு வரைக்கும் காத்திருக்க வேண்டியது ஆகிப்போச்சு. 70 வருஷம் நீ என்னதான் அசைஞ்சாலும் நீ திரும்பி வர முடியாதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டார் அந்த நாட்கள். ஆனால் அந்த 70 வருஷத்துக்கு முன்னாடியே ஜனங்களுக்கு நிறைய கள்ள தீர்க்க தரிசனம்லாம் வந்துட்டாங்க. சீக்கிரம் ஆண்டு விடுதலை ஆக்கிடுவார், இந்த வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, இந்த இப்போ இன்னும் 1 வருஷத்துல முடிஞ்சிடும், இன்னும் 3 வருஷத்துல முடிஞ்சிடும்னு சொல்லி நிறைய சொன்னாங்களாம். அப்போதான் ஆண்டு சொன்னார், நிறைய உங்களை நம்ப பார்ப்பாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க, 70 வருஷம் நீ அடிமையாக தான் இருப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். எரேமியா சொல்லும் போது எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தது. எரேமியா சொல்ல தீர்க்கதரிசனம் நம்பவே முடியல. அவனை அடிச்சாங்க, என்னடா இப்படி எங்களுக்கு விரோதமா சொல்றேன்னு சொல்லி அடிச்சாங்க. இன்னைக்கு அநேக வார்த்தைகள் உங்களுக்கு அடிக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கை திரும்ப வேண்டிய நாட்கள் இருக்கிறது. நம்முடைய நாட்கள் சிறையிருப்பின் நாட்கள் முடிவுக்கு வர வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை சிறையிருப்பின் நாட்கள் இருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்ற வார்த்தை, 70 வருஷம் கழிச்சு ஐயோ 70 வருஷம் ஆகுமான்னு நினைக்காதீங்க. அந்த 70 வருஷம் அடையாளம் என்னன்னா, ஒரு காலம் உங்க மேல எழுதப்பட்டிருக்குது. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிற அந்த காலம் முடிவு காலமாய் வரப்போகுது. ஹல்லேலூயா.
உன் சிறையிருப்பின் நாட்கள் முடிய போகிறது. ஆமென். உன் சிறையிருப்பின் நாட்கள் முடி. இன்னைக்கு அநேகர் சிறையிருப்பு நாட்களில் கட்டப்பட்டிருக்கிறீங்க. என்னைக்கு என் வாழ்க்கை மாறும், என்னைக்கு நான் இந்த விடுதலையாக போடுறேன், இந்த பாவ வாழ்க்கையில் நான் மனம் திரும்பிட்டேனே, இன்னும் என் வாழ்க்கையில ஒரு விடுதலை இல்லையே, நான் கர்த்தரை தேட ஆரம்பிச்சிட்டேனே, இன்னும் என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வரலையே அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க. அதுக்கு கர்த்தர் வச்சிருக்க காலம், ஒரு காலத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த காலம் இன்னொன்று முடிய போகுது. ஹல்லேலூயா. இந்த வருகிற நாட்கள்ல கர்த்தர் ஒரு விடுதலை ஆக்க போகிறார். ஆமென். ஆகவே சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர்கிட்ட மனசாப்பட்டு கண்ணீர் விட்டு ஒப்புரவாங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் ஆண்டவரே நீ விடுதலை ஆக்கினீர் என்றால், என்னை அடிமைத்தனத்தின் சிறையிருப்பின் தேசத்திலிருந்து என்னை திரும்பி கொண்டு வர பண்ணுவீர்கள் என்றால் உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ராஜ்யத்தை கட்டுவேன் ஆண்டவரே, உமக்காக ஊழியம் செய்வேன் ஆண்டவரே, ஒரு வாழ்க்கை உமக்காக வாழுவேன் ஆண்டவரே, 4 பேர் ரட்சிக்கும்படியாக, 4 பேரை கர்த்தருக்குள்ள கொண்டு வரும்படியாக என் வாழ்க்கையை அர்ப்பணிப்பேன் ஆண்டவரே, ஒரு வாழ்க்கையை உமக்கு தான் ஆண்டவரே, இனி எனக்காக நான் வாழ மாட்டேன், எனக்காக மரித்து எழுந்து பிழைத்தவருக்காக நான் வாழ போறேன். ஹல்லேலூயா சொல்லி ஜெபம் பண்ண. கண்களை மூடி ஜெபிங்க ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா. இந்த பாபிலோன் சிறையிருப்புல மாட்டியவர்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். ஹல்லேலூயா. முதலாவது எகிப்தின் சிறையிருப்புல இருந்து விடுதலையாக்கிட்டார் ஆண்டவரே. ஆனா ஒரு சிலர் பாபிலோன் சிறையிருப்புல மாட்டியிருப்பீங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கலாம், மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றவர்களா இருக்கலாம், கர்த்தருடைய பிள்ளையா இருக்கலாம். ஆனா பாபிலோன் சிறையிருப்பு, அந்த பயங்கரமான பாபிலோன் சிறையிருப்பு நல்ல நிலைமையிலிருந்து கீழே போறது. எகிப்து சிறையிருப்பு என்ன? ஒண்ணுமில்லாம இருந்து கர்த்தருக்குள்ள வர்றது. அது ஒரு, அதாவது 7 இஜெட்டுக்கு போற வரைக்கும் அது மாதிரி வாழ்க்கை. இது எப்படிப்பட்ட இஜெட்ல இருந்து ஏக்கு போயிடுறது திரும்ப. இப்படிப்பட்ட நஷ்டம். ஆண்டவர் சொல்ல, எப்பேற்பட்ட சிறையிருப்பு இருந்தாலும், நீ எகிப்தின் சிறையிருப்பு இருந்தாலும் அல்லது பாபிலோனி சிறையிருப்பு இருந்தாலும், உன்னை விடுதலையாக்குற தேவன் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் மேல நினைவா இருக்க கர்த்தர் இருக்கிறார். உன் மேல ஒரு நல்வார்த்தையை சொல்லுகிறார். அந்த நல்வார்த்தை என்ன? உன்னை எகிப்திலிருந்து, உன்னை பாபிலோன் தேசத்திலிருந்து திரும்ப வர பண்ணுவேன், உன்னை சுய தேசத்துக்கு வர பண்ணுவேன். ஒருவேளை ஒரு சிலர், ஆண்டவரே நான் வேற இடத்துல எங்கேயும் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், நான் போக வேண்டியது இன்னொரு இடம், கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறது இந்த இடம், ஆனா நான் இன்னொரு தேசத்துல இன்னொரு நிலைமையில மாட்டிக்கொண்டிருக்கிறேனே, என் கர்த்தர் நீ விடுதலையாக்குவாரான்னு சொல்லி இந்த இரவுகளை நீ கதறுவாய் என்றால், உனக்கான நற்செய்தி, நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தமா நில்லு. கர்த்தர் திடீர்னு உன்னை விடுதலையாக்குவார். திடீர்னு ஒரு நற்செய்தி உன்னை புறப்பட்டு வரும். உன்னை அந்த இடத்துல கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லபது ரக. நீ பாபிலோனிலிருந்து ஓடி வருவாய். கல்தேர் தேசத்தை விட்டு ஓடி வாருங்கள் கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் தேசத்திலிருந்து ஓடி வர பண்ணுவார் கர்த்தர் உன்னை. ஹல்லேலூயா. அந்த மயக்க தேசத்திலிருந்து, அந்த சிறையிருப்பின் தேசத்திலிருந்தும், அந்த வெட்கப்பட்ட தேசத்திலிருந்து கர்த்தர் உன் சொந்த தேசத்தை உன்னை நாட்டி உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பார். ஓ ரபாலா ஷக்கர. கர்த்தர் உன்னை எங்க ஆதியில பிளான் பண்ணாரோ, கர்த்தர் உன்னை ஆதி நிலைமையில எங்க வச்சிருந்து உனக்கு ஒரு தோட்டத்தை கொடுத்து, உனக்கு ஒரு தேசத்தை கொடுத்து, உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்து, உனக்கு சொத்துக்களை கொடுத்து, உனக்கு வருமானத்தை கொடுத்து, உன் பேரை பெருமைப்படுத்தி வச்சிருந்தாரோ அதே இடத்துக்கு திரும்ப வர பண்ணுவார், வர பண்ணுவார், வர பண்ணுவார். ஒருவேளை என் பேரும் கெட்டு போய் கிடக்குது ஆண்டவரே, எனக்கு பேர் சமுதாயத்துல இல்ல, என் சொந்தக்கார மத்தியில் எனக்கு ஒரு பேர் இல்லை, நான் தலை குனிந்து வாழ்ந்து கொண்டுன்னு சொல்லி கொண்டிருப்பாய் என்றால், இன்னைக்கு கர்த்தர் உன்னை விடுதலையாகும். இன்னைக்கு கர்த்தர் உன்னை விடுதலையாகும். ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. ஷீபா லபா தூரா கட்டா தீரகட்டா லபா தூரகட்டா தீரகட்டா ஷபா லபா தூரகட்டா. ஹல்லேலூயா. 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 நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்க. ஆண்டவரே நீ பாபிலோன்ல இருந்து விடுதலையாகும், பாபிலோன்ல இருந்து என்னை விடுதலையாகும், பாபிலோன் கையில இருந்து என்னை விடுதலையாக்கும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பாபிலோன் கையில இருந்து என்னை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை விடுதலையாக்கும் தகப்பன், என்னை விடுதலையாக்கும் தகப்பன், என்னை விடுதலையாக்கும் தகப்பன். ஹல்லேலூயா. மரா கடா தூரா கடா சீபா ரீபா லீபா ஷபா லபா தூரா கடா. ஆண்டவர் சொல்றார் மத்தேயு 12:29 ஒரு வசனம் சொல்றார். அது மட்டும் வாசி நாம் ஜெபிப்போம். மத்தேயு 12. ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord.
நன்றி செலுத்துகிற ஆண்டவர், நன்றி செலுத்துகிற ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் வசனம் 29. ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஹalleluya. அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானாகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம் என்று சொல்றார். நல்ல கவனிங்க, தேவனுடைய வார்த்தை சொல்கிறது பலவானை முந்தி கட்டினால் ஒழிய. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? பலவான் கையில நீ அடிமைப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் என்ன பண்றாரு? பலவான் கையில இருந்து உன்னை என்ன பண்ணுவேன்? விடுதலையாக்கு. பலவான் கையில என்ன இருக்குதான்? பல பொருட்கள் இருக்கிறது, பல நன்மைகள் இருக்கிறது, பல ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அதெல்லாம் என்ன பண்ணணும்? அது சுதந்திரிக்கும். ஆனா அது யார் கையில் இருக்குது? பலவான் கையில். பலவானை முந்தி கட்டிடணும். அவனை வீட்டுக்குள்ள போறதுக்கு மேல அவனை கட்டினாதான், அவனிலும் பலவானா இருந்தாதான் நம்ம அவனை கட்ட முடியும். பலவானுடைய வீட்டுக்குள்ள புகுந்து அவனை எப்படி கொள்ளையிட முடியும்? இயேசு கிறிஸ்து இந்த வசனம் சொல்லும் பொழுது பிசாசை குறித்து தான் சொல்றாரு. நீங்க அந்த 12ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது, நான் தேவனுடைய ஆவியினால பிசாசுகளை துரத்த முடியா, தேவனுடைய ராஜ்யம் உங்க இடத்துல வந்திருக்கிறதே என்று சொல்ல ஆவியான குறித்து சொல்றாரு. பிசாசுகளை குறித்து சொல்றாரு. 28ஆம் வசனம், 29ஆம் வசனத்தை இந்த வாசம். பலவானை முந்தி கட்டுகிறேன், நான் ஆவியானவரை கொண்டு கட்டுகிறேன். ஆகவே அவனுடைய கையில இருக்கிற ஜனங்களை நான் என்ன பண்றேன்? விடுதலை ஆக்குறேன். அவன் கையில இருக்கிற ஜனங்கள் வெளியே வர்றாங்க. அவனுடைய எல்லாம் கொள்ளையடிச்ச பொருளை நான் என்ன பண்ண? ரிலீஸ் பண்றேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவர் அதான் சொல்றாரு, பலவானை முந்தி கட்டு, அபிஷேகத்துல நிரம்பு, ஆவியானவருக்குள்ள வா. அப்பொழுது உன் சிறையிருப்பு தேசத்திலிருந்து உன்னை கத்த என்ன பண்ணுவாரு? விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. நீ பலவான் கையிலிருந்து விடுதலையாக்கப்படுவார். ஆவியானவருடைய பிரசன்னத்துக்குள்ள வந்து பரிசுத்த ஆவியானவரே நிரப்பும் சொல்லி கண்ணீரோட கீழ் தேவ பிரசன்னத்துக்குள்ள வா. உபவாச நாட்கள் நியமித்துக்கொள். ஆவியானுடைய மகிமைக்குள்ள வா. அப்பொழுது நீ பலவானை முந்தி கட்டுவா. ஏன்னா நான் தேவனுடைய ஆவினாலே பிசாசுகளை துரத்துறபடியால் நான் என்ன அர்த்தம்? ஆவியானவரை கொண்டு பிசாசுகளை கட்டி போடுகிறேன். அல்லேலூயா. அதுதான் அர்த்தம். இயேசு சொல்றார், நான் ஆவியானவரை அனுப்புகிறேன். ஆவியானவருடைய பிரசன்னத்துல எல்லா பிசாசின் கிரியில அழித்து போடுறேன். ஆகவே ஜனங்கள் விடுவிக்கப்படுகிறார்கள், தேவனுடைய ராஜ்யத்துல சேர்க்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவானவர். ஆவியானவர் உன் மேல இறங்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவி உன் மேல இறங்குவா. அப்போ நீ என்ன பண்ணுவாய்? வேறு மனுஷனா, ஒரு மனுஷ வாழ்க்கை பழைய மனுஷனா இருந்த நீனு தேவனுடைய ஆவியான உன்னை நிரப்ப இடம் கொடுக்குதான் உன்னுடைய சிந்தை மாறுகிறது, உன் வாழ்க்கை மாறுகிறது, உன்னுடைய கிரியைகள் மாறுகிறது. நீ வேறு மனுஷனாய் மாறுகிற. அல்லேலூயா. எத்தனை பேர் வேறு மனுஷனா வாழ விரும்புகிறீங்க? ஆண்டவரே, நான் பழைய மனுஷனா, என்னை பார்க்கறவங்கள இவனா இவளா இப்படிதான் இருப்பான்னு சொல்ற மாதிரி இல்லாம, எப்படி இவன் மாறுனா, எப்படி இவன் மாறுனான்னு சொல்ற அளவுக்கு என் வாழ்க்கையில இறங்குங்க ஆண்டவரே. அல்லேலூயா. சிம்சோன் மேல கர்த்தருடைய ஆவியான் ஏவத்தோம். அப்ப என்ன நடந்தது? பெலிஸ்தரின் பாளையத்துல இறங்கி பெலிஸ்தரை இஸ்ரேல் ஜனங்களுக்கு கைக்கு நீங்களாக்கி பெலிஸ்தரை ஒண்ணுமெல்லாம் இஸ்ரேல் ஜனங்களை விடுதலையாக்கினான். அவன் மேல கட்டிருந்த எவ்வளவோ கட்டுகள் நெருப்பப்பட்ட நூல் போல அருந்து விழுந்தது. இதை கேட்டுக்கணும் தேவ ஜனமே. ஆவியானவர் எங்க உண்டு? விடுதலை உண்டு. நிச்சயமாக எகிப்திலிருந்து நீ விடுதலையாக்கப்படுவார். ஒருவேளை பாபிலோன்ல இருப்பேன், பாபிலோன் கர்த்தனை விடுதலையாக்கி மீண்டும் உனக்கு தேசத்தை கொடுப்பார். நடந்தது என்ன தெரியுமா? 70 வருஷம் பிறகு கர்த்தர் இஸ்ரேல் ஜன, அதாவது யூத ஜனங்களை திரும்ப சிறையிருப்பிலிருந்து கொண்டு வந்து ராஜாக்களை எழுப்பி அந்த நேபுகாத் நேச்சாரை ஒண்ணுமெல்லாம் பண்ணி அவன் என்னென்னலாம் எகிப்து, அதாவது இந்த எருசலேம் தேவாலயத்திலிருந்து எடுத்துட்டு போனானோ, தங்கங்கள், நகைகள், பல ஆலய பனிமூட்டுகள் எல்லாம் கோல்டா இருக்கிற எல்லாத்தையும் பொண்ணும் வெள்ளையும் என்ன பண்ணான்? கொண்டு போயிட்டான். அவன் ஆலயத்துக்கு கொண்டு போய் அவன் ஏரியாக்குள்ள வச்சு அதெல்லாம் கத்த இந்த ராஜாவை தள்ளி ராஜாவை ஏற்படுத்தி, ஒரு ராஜாவை ஏற்படுத்தி, ஏசையால வாசிக்கிறோம்,
எனக்கு பிரியமான ஒரு ராஜாவை கத்தை எழுப்பினான். அவர்கிட்ட சொல்ல, எனக்கு பிரியமான கோரேஸ் ராஜாவை கத்தை எழுப்பினான். அவருக்கு பிரியமான ஒரு கோரேஸ் ராஜாவை ஏற்படுத்தி அவன் என் மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். அவனை எழுப்பி அந்த பாபிலோன் ராஜாவை தள்ளி ஜனங்களை விடுதலையாக்கி திரும்ப சுயதேசம் கொண்டு வந்தார். சொன்ன வார்த்தையை செய்து முடிப்பார். அல்லேலூயா சொல்லுவோம். உன்மேல் சொன்ன நல் வார்த்தையில் ஒன்றாகிலும் தரையில விழுகாது. கர்த்தர் உன் குடும்பத்தை குறித்து உன்னை குறித்து சொன்ன நல் வார்த்தையில் ஒன்றாகிலும் தரையில விழுகாது. அது நிச்சயமா நிறைவேற பண்ணுவா. தாமதித்தாலும் காத்திருன்றார். ஆனா வேதத்துல வாசிக்கிற தேவனுடைய வாக்குத்தத்தம் என்னைக்குமே தாமதமாய் போனதில்லை. 430 வருஷம் அடிமையா இருப்பார். அன்றைய தினமே புறப்பட்டார்கள். கர்த்தருடைய சேனை புறப்பட்டதுன்னு வேதத்துல வாசிக்கிறோம். 70 வருஷம் முடிவுல கர்த்தர் என்ன பண்றாரு? அழகா இஸ்ரவேல் ஜனங்களை, அந்த யூத ஜனங்களை சிறையிருப்பிலிருந்து கொண்டு வந்தார். சிறையிருப்பிலிருந்து அணியணியாய் புறப்பட பண்ணினார். எல்லாம் வருஷம் வராங்க. இன்னைக்கும் தேவ பிள்ளையே, நீ எந்த சிறையிருப்பில் இருந்தாலும் சரி, உன் சிறையிருப்பை திருப்புவார். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. சிறையிருப்பை திருப்புகிறவரே, கண்களை மூடி நெஞ்சில கை வச்சு சொல்லு, என் சிறையிருப்பை திருப்புவீங்க ஆண்டவரே, என் சிறையிருப்பை திருப்புவீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சிறையிருப்பு தேசத்துல என்னை கொண்டு வருவீங்க. அடிமைத்தன தேசத்திலிருந்து வேதத்துல வாசிக்கிறோம், உன் அடிமைத்தன வீட்டுல இருந்து உன்னை புறப்பட பண்ணின அடிமைத்தன வீடு அப்படின்னு சொல்லி எகிப்தை குறித்து வாசி. எகிப்திலிருந்து கர்த்தர் அவர்களை புறப்பட பண்ணினார். காண்டாமிரத்துக்கு ஒத்த பலன் உண்டு. ரபாலா ஷாபாலா காட்டரவா லீபரா ஹாண்டர். ஒருவேளை நீ சிறையிருப்பு போனது அவங்க காரணம் இவங்க காரணம் சொல்லாத, நீ தான் காரணம். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். எவன் பாவம் செய்யறானோ அவன் ஆத்மா தான் சாகும்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ அவன் செஞ்ச தப்பு உன் மேல வர, நீ செஞ்ச தப்பு அவன் மேல போற. ஆண்டவர் சொல்றாரு, நீதியாய் சிறைப்பு போயிட்டான், ஆனாலும் என் பிள்ளையாச்சே நீன்னு உன்னை நான் விடுவிக்காம இருப்பேனா? நிச்சயம் உன்னை விடுதலை. என் கண்கள் உண்மையில இருக்கு. ஆண்டவர் அந்த பாபிலோன் தேசத்து கையில ஒப்பு கொடுத்தோன்னே எரேமியா தீர்க்கதரிசி சொல்லி அழுவார். தேவன், எனக்கு இங்க என்ன இருக்குது அப்படின்னு கேட்பார். எங்க எருசலேமை குறித்து சொல்றார். எனக்கு இங்க என்ன இருக்குது? என் ஜனமாகிய குமாரத்தி சிறையிருப்புக்குள்ள போயிட்டாலேன்னு சொல்லி என் மனம் கொதிக்குது, அப்படி என் கண்கள்ல கண்ணீர் வருதுன்னு சொல்லி தேவன் அழுகுறார். இதெல்லாம் நீங்க எரேமியா தீர்க்கதரிசி படிச்சீங்கன்னா தெரியும், அவர் உணர்வு தெரியும். தேவன், நீங்க ஒண்ணு கஷ்டப்பட்டீங்கன்னா தேவன் நல்லா இருக்கான்னு நினைக்காதீங்க, அவரும் அழுகுறார். நீங்க வேதனையில இருந்தீங்கன்னா அவருக்கு அது கஷ்டம்தான். நான் இன்னொரு விதவை அழுகும் போது எல்லாரும் அழுகும்போது இவரும் அழுதாரு. லாசர் செத்து போன நிமித்தம் எல்லாரும் அழுதும் இவரும் அழுதாரு. இயேசு கண்ணீர் விட்டார். ஹல்லேலூயா. சில விசுவாசி வாழ்க்கையில திடீர்னு அழுவீங்க, அது ஆவியானவர் அழுவார். ஏன்? உனக்கு வரப்போகிற சோதனை நாட்கள், அல்லது தேவனோடு நீ மிஸ் பண்ண நாட்கள், தேவனோடு இன்னும் நெருங்கி வராம இருக்கியேன்னு சொல்லி அழுவார். இல்ல உனக்கு வரப்போற சோதனை நிமித்தம் அழுவார் ஆவியானவர். உன்னுடைய ஆவி கலங்கும். அது உங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஏன் நம்மளுடைய திடீர்னு அழுகுறோம்? நல்லா தான் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏன் அழுகுறோம்? திடீர்னு ஆவியானவர் அழுகார். ஏன்? வரப்போகிறவையில குறித்து அவர் உணர்வுள்ள ஆவியானவர், அன்பின் ஆவியானவர். அவர் உண்மையில வைத்துக்கிற அன்பின் நிமித்தம் உனக்கா அழுவார். அல்லது நீ செய்கிற பாவத்தை நினைச்சு அழுவார். என் ஜனமாகிய குமாரத்தி பாவத்தில் இருக்கிறாள், எனக்கு விரோதமா பாவம் செய்கிறார், நிர்விசாரத்துல இருக்கார், என்னை மறந்து வாழ்கிறாளே, என்னை தேடாம போகிறாளே, என் முகத்தை பார்க்கவே இல்லையா அவ. லபா தூராகடா தூராகடா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் என்னோட பேசிக்கிட்டு கண்கள் முடிச்சோம் பண்ணுங்க. ஆண்டோடைய கரை உங்க மேல நிரப்படும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நிரப்புகிறார். ஆண்டவர் ஷபாலாபா தூராகடா. எனக்கு தெரியும் நிறைய பேர் இந்த நிலைமையில தான் இருக்கிறீங்க. நீதியாய் சிறையிருப்புக்கு போயிட்டோம். நான் மீறுதலுக்கு போனேன், எவ்வளவு கஷ்டத்துல மாட்டிக்கிட்டேன். நான் கர்த்தரை விட்டு போனேன், அவ்வளவு பிரச்சனைகளுக்கு வந்துருச்சு. இதை நீங்க மறுக்கவே முடியாது. யாரை கேட்டாலும் சொல்லுவீங்க, ஆமா நான் கர்த்தரை தேடாம போயிட்டோம், ஆகவே எங்க மேல அடி விழுந்துருச்சு. ஆனா அவரு அடிக்கிற கைதான் ஆண்டவர் அணைக்கிறது. ஒரு நாள் அடிச்சாரு, அவரு கோபம் ஒரு நிமிஷம், அவரு கிருபையோ மெத்தம், கிருபையோ இறக்கமும் முடிவில்லை. இந்த இரவு வேளையில மனம் திரும்புவோம். ஒருவேளை இன்னும் பாவத்துல இருப்பா என்றால் மனம் திரும்பி கதறி ஆண்டோட்டு ஓடிவான். ஒருவேளை ஜெபிக்க முடியல, நேரம் சொல்லல, நேரம் இல்லைன்னு சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறாயா? நாட்கள் ஓடிக்கொண்டு நீ சிறையிருப்பு எப்ப திரும்ப போற? ஆண்டவர் சொல்ல, நீ மனம் திரும்பி என்னை நோக்கி கூப்பிடுவாய் என்றால்
கதறி மனஸ்தாப்பட்டு அழுது என்ற ஒப்பு கொடுத்து என்னை நோக்கி நீ கூப்பிடுவான் என்றால் நான் உன் தேசத்துக்கு சேமத்தை தரும். உன் பட்டயம் உன் தேசத்துக்குள் உலாவுவதில்லை, பஞ்சம் உன் தேசத்துக்குள் இருப்பதில்லை, வியாதி உன் தேசத்துக்குள், கொள்ளை நோய் உன் தேசத்தில் உலாவுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரண கன்னிகள் உன் மேல விழுவதில்லை. ரீகடா தீரபா ஷபலரா தூரலபா. ஜெபிங்க நல்ல வாய்க்கால் தெரிஞ்சோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு மனசாப்பட்டு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை எந்த அடிமைத்தனத்தில் இருந்தாலும் என்னை சிறையிருப்பு தேசத்தை வெளியே கொண்டு வந்துருங்க. நான் வாழ்கிறதே எனக்கு பிடிக்கல, இப்படிப்பட்ட வாழ்க்கை வேணாம், எனக்கு என்னை விடுதலையாக்குன்னு சொல்லி கதறி கூப்பிடுங்க. ரீகடா ரீபலா ஷபலா. நீங்க ஆனா உங்களுக்கு ஒரு நற்செய்தி ஆண்டவர் சொல்றார், நீ எந்த சிறையிருப்புல இருந்தாலும் உன்னை நான் விடுதலையாக்கும். நீ வானத்து கடைசி பரியந்த போனாலும் என் கரம் உன்னை பற்றி கொண்டு உன்னை பிடிச்சி கொண்டு வந்துடும். ஹல்லேலூயா. நீ பூமியின் கடையாந்திர பக்கத்துல போனாலும் யாராவது ஒருவன் என்னை காணாதபடி ஒழித்து கொள்ள முடியுமான்னு கர்த்தருடைய பார்வையில் யாரும் ஒளியவே முடியாது. எல்லாரும் வெளியரங்கமா இருக்கிறோம், எல்லாரும் அவருக்கு முன்புதான் இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கூப்பிடுவோமா, ஆண்டவரே நீ நிரப்புங்கப்பா, உடைய அன்பு நாள் நிரப்புங்கப்பா. கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க, ஜெபி. உடைய அன்பு நாளை நிரப்புங்க. நான் இன்னும் உங்களை மறந்து ஓடிக்கொண்டிருப்பேன் என்றால், உடைய முகத்தை தரிசிக்க முடியாமல், பிரச்சனத்தை உணர முடியாத அளவுக்கு என் இருதயம் கட்டப்பட்டிருக்கும் என்றால், அடைக்கப்பட்டிருக்கும் என்றால், என் இருதயத்தை திறந்து விடுங்க. உங்களுடைய தேவ பிரசனத்தை நான் உணரட்டும். உங்களுடைய மகிமை பிரசன ஆவியானை நிரப்பட்டும். எத்தனை நாளைக்கு நீங்க சிறையிருப்புல இருக்க போறீங்க? எத்தனை நாளைக்கு ஒரு வாழ்க்கையில முன்னேற்றமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து இந்த பூமியை கழிக்க போறீங்களா, அல்லது நீங்க பிரகாசம் அடைய போறீங்க? ஆண்டவரே, முகத்தை பிரகாசம் அடைய போறீங்க. கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த இரவு வேளையிலே உம்முடைய ஜனத்தோட நீங்க பேசின வார்த்தைகள் ரெண்டு விதமான சிறையிருப்பு. அந்த ரெண்டு விதமான சிறையிருப்பு விடுதலையாக்கி, பலவான முந்தி கட்டி சனங்களை விடுதலையாக்கும் ஆவியானவர் கையில ஒப்பு கொடுக்க இந்த தேவ பிரசன ஆளுகை செய்ய இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சென் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். உங்களுக்கு சாட்சி இருக்கும் என்றால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் குரூப்ல போட்டுறேன். God bless you. Praise the Lord. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். Praise the Lord. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். சொல்லுங்க. சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க. எனக்கு ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது எனக்குள்ள ஒரு இது ஆட்டாவே வெளியேற மாதிரி உணர்ந்தேன். உணர்ந்தீங்களா? காலையில இருந்து வெடுக்குன்னு ஒண்ணு பிடிங்க போயிட்டு இருக்க நேரத்துல நீங்க பேரவே யூஸ் பண்ணிட்டீங்க. ஆமென், ஹல்லேலூயா. எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் கொடுத்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சிஸ்டர் சர சிஸ்டர் கர்த்தர் விடுதலையாக்கினார். ஜெப வேளையிலே ஆண்டவர்களை பேரை சொல்லி கூப்பிட்டு அவரை விடுதலையாக்கினார். தேவனுக்கு மகிமை. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சரி, God bless you. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். உங்களுக்கு ஏதாவது சாட்சி இருந்தா எனக்கு பிரைவேட் மெசேஜ்ல அனுப்புங்க, எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க, ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க, நான் குரூப்ல போட்டுறேன். பிரைஸ் தி லார்ட்.